அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் மனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் வச்சு சீஸ் பால் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது டீ போகிற டைம்குள்ளவே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீல் மேக்கர் சீஸ் பால் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல மீல் மேக்கர் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா சின்ன மீல் மேக்கர் தான் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த மீல் மேக்கரை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மீல் மேக்கரை நல்லா ஊற வைக்கணும். அதுக்காக நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடணும். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எல்லா மீல் மேக்கரையும் பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த மீல் மேக்கர் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு இன்ச்சு சைஸில் இஞ்சியும் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்க போகிற மசாலா பொருள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த நம்ம சேர்த்துருக்க மீல் மேக்கர், உருளைக்கிழங்கு, மசாலா எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. இப்போ இதில் சென்டரில் ஒரு சீஸ் கியூப் நான் வச்சுக்கிறேன். இதை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சீஸ் வெளியில் வராத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இதை நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது வெடிப்பு வராமல் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மைதா மாவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பாலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் கிராம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பாலையும் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நீங்கள் ஜிப் கவர்லேயோ இல்லை அப்படின்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சீஸ் பால் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பால் எல்லாத்தையுமே ஒன்று இதில் சேர்த்துடலாம். அடுப்பு மிதமான தீயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அதனால் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி பொரிஞ்சு வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சீஸ் பால் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா சீஸ் பாலையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் சீஸ் பால் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியுது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா கிறிஸ்பியாக, சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. பாய்.